11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார். சுரேஷ், இப்ப நடிகர் சங்கத்தினுடைய கட்டுமான பணிக்கும் நடிகர் சங்கத்தில் தேர்தல் நடத்துவதற்கும் என்ன சம்பந்தம்? இது தொடர்பாக சொல்லப்பட்டது என்ன? இந்த வழக்குடைய முழு பின்னணி என்ன? வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலை தொடர்ந்து பல்வேறு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் சரி உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டு இந்த தேர்தல் முடிவுகள் வெளியிடப்பட்டது. அதன் அடிப்படையில இந்த தலைவராக நடிகர் நாசர், பொதுச் செயலாளராக நடிகர் விஷால், பொருளாளராக நடிகர் கார்த்தி உள்ளிட்ட நிர்வாகிகள் செயல்பட்டு வருகிறார்கள். இந்த நிலையில தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த நிர்வாகிகளுடைய பதவி காலத்தை 2024ஆம் ஆண்டு நீட்டிப்பது சம்பந்தமா 2024ஆம் ஆண்டு ஒரு பொதுக்குழு கூட்டமானது கூட்டப்பட்டது. இந்த கூட்டத்துல நடிகர் சங்கத்துக்கு புதிய கட்டிடம் கட்டும் பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த நிர்வாகிகளுடைய பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிப்பது என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானத்தை செல்லாது என்றும் சட்டவிரோதமானது என்றும் அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினராக உள்ள நம்பிராஜன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தபோது நம்பிராஜன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், இதுபோல பதவி காலத்தை நீட்டித்தது என்பது சங்கத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு எதிரானது என்றும், அதே போல தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டத்துக்கும் விரோதமானது என்றும் வாதிட்டார். நிர்வாகிகளுடைய பதவி காலத்தை நீட்டித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை செல்லாது என்று அறிவிக்க வேண்டும் என்று கூறி பல்வேறு தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி வாதிட்டார். மேலும் உயர்நீதிமன்ற நீதிபதியை ஆணையராக நியமித்து நடிகர் சங்க தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும். தேர்தல் நடத்தும் வரைக்கும் தற்போதைய நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உள்ளிட்ட நிர்வாகிகள் எந்த முடிவும் எடுக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் அந்த மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது நடிகர் சங்க தரப்பு நிர்வாகிகள் தரப்பில் ஆஜராயிருந்த வழக்கறிஞரை பார்த்து நடிகர் சங்கத்துக்கு தேர்தல் நடத்துவதில் என்ன சிக்கல் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பினார். இதற்கு நடிகர் சங்க நிர்வாகிகள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதிலளிக்கையில, தேர்தல் நடத்துவதில் எந்த சிக்கலும் இல்லை, ஆனா தற்போது நடிகர் சங்கத்துக்கு புதிய கட்டிடம் கட்டக்கூடிய பணிகள் நடைபெற்று வருகின்றன. பணிகள் முடிவடையக்கூடிய நிலையில தற்போது தேர்தல் நடத்தினால் அந்த கட்டுமான பணிகள் பாதிக்கப்படும், அந்த பணிகள் ஸ்தம்பித்துவிடும் என்று கருதிதான் நிர்வாகிகளுடைய பதவி காலத்தை நீட்டித்து பொதுக்குழு உறுப்பினர்கள் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே போல பொதுக்குழு கூட்டத்தில் கலந்துகிட்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிக்காமல் இந்த வழக்கை மனுதாரர் தாக்கல் செய்திருக்கிறார் என்றும், நடிகர் சங்கத்துக்கு 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடந்த போது கூட இந்த வழக்குகள் காரணமாகத்தான் 2022ஆம் ஆண்டு தான் நிர்வாகிகள் பொறுப்பேற்றார்கள் என்றும் நிர்வாகிகள் தரப்புல வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து இந்த நடிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தரப்பு வாதங்களுக்காக இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ். செப்டம்பர் 11 தஞ்சை பேபி குழுமத்தின் இல்ல திருமண விழாவிற்கு வருகை தரும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம்.